இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் அல்லேலுயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியம் நீதிமானவைகள். துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 ஆமாம், இந்த நாளில் கூட தூதர்கள் என்ன சொல்கிறாங்களாம், திரளான ஜனங்கள் கூட்டம் பரலோகத்தில் அல்லேலுயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அப்படியே நியாய தீர்ப்புகள் சத்தியம் நீதிமானவைகள் என்று சொல்லி ஆரவாரம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? அல்லேலுயா. அல்லேலுயானாலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு அர்த்தம். அல்லேலுயா. இரட்சணியம். இரட்சணியம்னு என்னது? விடுதலை, ரட்சிப்பு கொடுக்குற ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறாங்க. மகிமையும் கனமும் வல்லமையும். மகிமை கனம் வல்லமை. துதிக்கு பாத்திரர் அவர் தான். எல்லாத்துக்கும் உரியவர் நம்முடைய தேவனாய கர்த்தர் தான். துதியும் கனமும் மகிமையும் இரட்சணியமும் வல்லமையும் அவருக்கே உரியது அப்படின்னு சொல்லி ஆரவாரம் போடுறாங்க ஜனங்கள் எல்லாரும். அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியம் நீதிமானவைகள். நியாய தீர்ப்புகள் அப்படின்னு சொன்னால் அவர் நியாயம் தீர்க்கிற இந்த காரியங்கள் சத்தியமாக இருக்கும். அவரை யாரும் குற்றப்பிடிக்க முடியாது. நீதியாக இருக்கும். அவர் நீதியுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன். அவர் தன்னுடைய சத்தியத்தையும் நீதியும் நியாய தீர்ப்பில் வெளிப்படுத்துவார். சங்கீதங்களில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அவர் நீதியாக, நிதானமாக, சத்தியமாக நியாயம் தீர்ப்பார். நாம் அவருடைய பார்வையில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? துதிப்போம். துதிக்கும்போது கிருபை பெருகும். துதியினால் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். துதியினால் கனம் உண்டாகும், புகழ்ச்சி உண்டாகும், மேன்மை உண்டாகும். துதிக்கும்போது பிரச்சனைகள் மாறும். துதி ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை நாம் கையில் எடுத்துக்கொள்வோம். நாமும் இந்த திரளான ஜனக்கூட்டத்தோடு சேர்ந்து அல்லேலுயா, தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் இரட்சணியும் உரியது அப்படின்னு சொல்லி நாமும் துதிக்கிறவர்களாய் காணப்படும்போது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் துதிக்கும்போது நாம் என்னென்ன கிருபைகளை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். துதிப்போம். பெரிய காரியங்கள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் விடுதலையோடு துதிப்போம், ஆராதனை செய்வோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம். இயேசு மூலம். ஆமென்.